Welcome to all. 11th standard mathematics chapter number 2 basic algebra அடிப்படை இயற்கணிதம். நம்ம பேசிக் அல்ஜிப்ரா தான் கண்டினியூவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பேசிக் அல்ஜிப்ராவிலே புது டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் மடக்கை லாகர்தம். இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 77ல் இருக்கும். இந்த கணக்கு பக்கம் தமிழ் மீடியத்தில் 100வது பக்கத்தில் இருக்கும். இந்த லாகர்தம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சு வரணும். அந்த எக்ஸ்பொனன்ஷியல் லாவுக்கும் லாகர்தம் லாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அதில் உங்களுக்கு தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ அடுக்கு வடிவத்தில் கொடுப்பாங்க, அதை மடக்க வடிவத்துக்கு மாற்றணும். அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு லாக் ஃபார்மில் மாற்றணும். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஒரு 12 சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க. அப்போ ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இது அடுக்கு வடிவம். ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ மடக்க வடிவத்துக்கு மாற்றணும்னா இங்கே பாருங்கள், இந்த பேஸ் இதில் இது பேஸ் பா, ஏ என்பது பேஸ், இது எக்ஸ் என்பது பவர், இது ஒய் ஆன்சர், அதாவது வேல்யூ. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அப்போ இந்த பேஸ் எப்பொழுதுமே இங்கே மாறவே மாறாது. அடுக்கு வடிவத்துக்கு என்ன பேஸ் வருதோ அதுதான் மடக்க வடிவத்துக்கு உரியது. சரி, இப்போ விஷயத்துக்கு போவோமா? அப்போ ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்பது இங்கே பாருங்க, log y base x is equal to base a is equal to x என்று மாற்றிருக்கோமா? அப்போ இந்த இடத்துல பேஸ் ஏயா, இந்த இடத்துல பேஸ் அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒய் எக்ஸ்ன்னு மாறி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ரீட் பண்ணுறப்ப தப்பு இல்லாமல் ரீட் பண்ணணும். அப்போ பேஸ் ஏ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்போ பேஸ் ஏ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, செகண்ட் பாருங்க. அப்போ 2 பவர் 0 is equal to 1. அப்போ இந்த இடத்துல பேஸ் என்ன இருக்குது, 2 அப்படி வச்சாச்சு. அப்போ லாக் பேஸ் 2 எழுதியாச்சு. இந்த இடத்துல வேல்யூ 1. இந்த இடம் இப்படியா வச்சுக்கோங்க, 0 1ன்னா என்ன அர்த்தம், 1 0 அப்படி மாற்றி வச்சுக்கோங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 is equal to 2. அப்போ பேஸ் 2 லாக் 2 is equal to 1. 2 பவர் 2 is equal to 4. அப்போ பேஸ் 2 லாக் 4 is equal to 2. 2 cubes equal to 8. அப்போ லாக் 8 பேஸ் எவ்வளவு 2 is equal to 3. அப்போ அடுக்கு வடிவத்திலிருந்து மடக்கை வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி மாற்றோம்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக மாற்றிட்டு போயிடுவோம். இப்போ 6வது நம்பர் நல்லா கவனிக்கல. அந்த 6th நம்பர் பொறுத்தளவுக்கு 2 பவர் 4 is equal to 16. இது மடக்கை வடிவம். அப்போ அடுக்கு வடிவத்துக்கு மாற்றினா பேஸ் 2 log 16 is equal to 4. அடுக்கு வடிவம் அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் 2 பவர் 5 is equal to 32. log ஃபார்ம் பேஸ் 2 log 32 is equal to 5. 8வது சீரியல் நம்ம பாருங்கப்பா, 2 பவர் 6 equal to 64. அப்போ பேஸ் 2 log 64 is equal to 6. சீரியல் நம்பர் 9, 2 பவர் 7 is equal to 128. அப்போ லாக் ஃபார்ம் பார்த்தோம்னா பேஸ் 2 லாக் 128 is equal to 7. அப்போ சீரியல் நம்பர் 10 பாருங்களேன், வரிசை எண் 10. அப்போ 10 பொறுத்தளவுக்கு 2 பவர் 8 is equal to 256. அப்போ 2 பவர் 8 is equal to 256. அப்போ லாக் ஃபார்மாக மாற்றினா பேஸ் 2 லாக் 256 equal to 8. அடுத்து சீரியல் நம்பர் 11, 2 பவர் 9 is equal to 512. அதாவது 512. இது லாக் ஃபார்ம் மாற்றோம்னா பேஸ் 2 லாக் 512 is equal to 9. அதுக்கடுத்து 12. அப்போ 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன் தம்பி. அப்போ 0விலிருந்து 10 வரைக்கும் ஆர்டராக பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு வாங்க. அப்போ 12வது சீரியல் நம்பர் 2 பவர் 10 is equal to 1024. அப்போ லாக் ஃபார்மாக மாற்றினா அப்போ பேஸ் 2 லாக் ஆஃப் 1024 is equal to 10. அப்போ உனக்கு அடுக்கு வடிவத்திலிருந்து மடக்கை வடிவத்துக்கு மாற்றுவது எப்படி அப்படின்னு முதல் சொல்லியிருக்கோம். அது நீ கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது 8th ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கும், நல்லா பார்த்துக்கணும். இப்போ மடக்கை விதிகள் அடுக்கு விதிகள் 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது
அடுக்கு விதிகளில் வந்து ஒரு 10 ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த 10 ஃபார்முலாவை வந்து நம்ம செய்ய போறோம். அடுக்கு விதிகள், பவர் லாஸ். பவர் லாஸ் ஏற்கனவே நம்ம 8th 9th படிச்சாதான், இருந்தாலும் இங்க யாவப்படுத்தி பார்த்துக்கணும். இங்கேயும் புக்கில் இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a பவர் x இன்ட்டு a பவர் y இஸ் ஈக்குவல் டு a பவர் x பிளஸ் y. பெருக்கல் விதி அல்லது ப்ராடக்ட் ரூல். ஓகே. செகண்ட் பாயிண்ட், a பவர் x பை a பவர் y இஸ் ஈக்குவல் டு a பவர் x மைனஸ் y. இது வகுத்தல் விதி, கோஷன்ட் லா. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா தான். அடுத்து a பவர் x, அப்போ a பவர் xனா a பவர் xy, அடுக்கு விதி, பவர் லா. அப்போ எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது a பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, பூஜ்ஜிய அடுக்கு விதி, 0 பவர் லா. அதுக்கடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 பை a பவர் x. அப்போ 1 பை a பவர் xனா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 1 பை a பவர் x மேலே ஏறப்ப a பவர் மைனஸ் x, குறை அடுக்கு விதி, நெகட்டிவ் பவர் லா. 6வது பாயிண்ட், ab பவர் x. அப்போ இந்த இடத்துல பவர் மட்டும் இருக்கு, இந்த இடத்துல வந்து பேஸ் மாறி இருக்கா. அப்போ a பவர் x இன்ட்டு b பவர் y. அப்போ இந்த லாஸ் எல்லாம் வந்து தெளிவாக நம்ம பார்த்துட்டே வரணும். இப்போ அதனால தான் எழுதி காமிச்சிருக்கேன். 7வது பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான். அதாவது 7வது பாயிண்ட் பொறுத்தளவுக்கு, அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகள் சமம். 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகள் சமம். when bases are equal then powers are equal. அப்போ பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் பவர் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்போ 7வது பாயிண்ட் பார்த்துட்டோம். அப்போ லாகை பொறுத்தளவுக்கு அதுலேயும் லாஸ் நிறையா இருக்குது. அப்போ இதே பேசிஸில் தான் அது வரும். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. அந்த காரணத்தினால தான் வந்து அடுக்கு விதிகள் மடக்கை விதிகள்னு தனித்தனியாக வந்து பிரித்து காமிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலா தான் சம்மே செய்ய போகிறோம். அதுவும் நம்ம இடையில தேவைப்படும். அதனால தான் வந்து இந்த பவர் லாஸ் தனியாக பிரித்து கொடுத்துருந்தோம். இப்போ லாக்ரதம் லாஸ், மடக்கை விதிகள். அப்போ மடக்கை விதிகளை பொறுத்தளவுக்கு முதலில் ப்ராடக்ட் லா, அதாவது பெருக்கல் விதி. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா log xy பேஸ் a. ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுற நல்லா கவனிச்சுக்கணும். பேஸ் a log xy இஸ் ஈக்குவல் டு log of x பேஸ் a பிளஸ் log of y பேஸ் a. வேற ஒன்றும் இல்லைப்பா. லாகை பொறுத்தளவுக்கு பெருக்கலாக இருந்தால் கூட்டல் போட வேண்டும், அவ்வளோதான். அப்போ log xy இஸ் ஈக்குவல் டு log x பிளஸ் log y. இந்த பேஸ் வந்து கண்டிப்பாக ஒரே மாதிரியான இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. இதுதான் வந்து ப்ராடக்ட் லா, அதாவது பெருக்கல் விதி. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் a log x by y இஸ் ஈக்குவல் டு பேஸ் a log x மைனஸ் பேஸ் a log y. இது வந்து கோஷன்ட் லா, வகுத்தல் விதி. அப்போ வகுத்தலாக இருந்தால் மைனஸ் பண்ண வேண்டும், அதாவது டிவிஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அதாவது log of xy is equal to log x minus log y, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் a log of x பவர் y is equal to, அப்போ பவர் வந்துட்டாவே முன்னால் கொண்டு வந்துடணும், இதை முன்னால் கொண்டு வந்துடணும். அப்போ y இன்ட்டு log x பேஸ் a, அதாவது பவர் லா. சம போட போட உனக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் ஆயிரும். 4வது பாயிண்டை பொறுத்தளவுக்கு பேஸ் a log a is equal to 1, அதாவது log a பேஸ் a is equal to 1. அப்போ ரெண்டு ஏஏ அது அந்த கான்செப்ட் வந்து ஒரே மாதிரி வந்துட்டு ஆன்சர் ஒன்றாக வர வேண்டும். அப்போ 4வது பாயிண்ட் log பேஸ் a is equal to 1. அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்ட், இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதா. அப்போ பேஸ் a log 1 is equal to 0. அந்த அடுக்கு விதியிலிருந்து மடக்க விதிக்கு வந்தோம்ல, அந்த ஃபார்முலாஸ் தான் இதை வந்து எழுதியிருக்கோம். 6வது பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும்ப்பா. ஏ கீழே கொடுத்துருக்காங்கப்பா. ஏ பவர் log x பேஸ் a is equal to x. அப்போ இந்த இடத்துல கொடுத்துருங்க. காரணம் என்னன்னா ஏ பவருக்கு மேலே log ஏன்னு வந்துட்டா அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ஏ எக்ஸ் மட்டும் தான் ஆன்சராக போட போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இதை பிளாக் கலர், இதை ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது சின்ன சின்ன ஐடியாஸ், இது பூராங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான், அங்கங்கே அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ் a log a பவர் ஒய்ன்னு இருக்கா.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஏஏன்னா தான் ஒன்று ஆன்சரு, மிச்சம் ஒய் மட்டும் இருக்குமா, அந்த ஒய்யை தான் எழுதியிருக்கோம். இந்த பவர் லாவை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஒய்யை முன்னால் கொண்டு வந்து அப்போ ஒய் இன்ட்டு லாக் பேஸ் ஏஏ சீக்வல் இந்த ஒய்யை வச்சுக்கிட்டு இதனுடைய வேல்யூ 1 அப்ளை பண்ணிவிட்டு அப்போ ஒய் இன்ட்டு 1 சீக்வல் டு ஒய் அப்படியும் போடலாம். நம்மளுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சால் போதுமானது, நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கிட்டே வரலாம். அப்போ 8வது ஃபார்முலா பார்த்த வரைக்கும் அடிமான மாற்று விதி, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், இது வந்து அடிக்கடி நம்மளுக்கு பயன்பட போகுது. அந்த 8வது கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ 8th பொறுத்தளவுக்கு பேஸ் பி லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி வந்துட்டா இந்த அடிமான மாற்று விதியில் பாருங்களேன், அந்த பிஎக்ஸ் தானே இருக்கு, இந்த இடத்துல பிஎக்ஸ் லாக் ஏ அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்போ லாக் எக்ஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேஸ் ஏ பை லாக் பி பேஸ் ஏ, வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பிஎக்ஸ் வந்துருக்கு, பிஎக்ஸ் வந்துருக்கா, அந்த இடத்துல வந்து பிஎக்ஸ் தான் போட போகிறோம். அந்த பேஸ் மட்டும் நம்மளா சேர்த்துக்கிறோம். சம்மை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அடிமான மாற்று விதி, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், இது மேக்ஸிமம் அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம். ஆனால் 9வது ஃபார்முலாவை தான் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் நிறையா பிளேஸில் வந்து இந்த 9th ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 9th ஃபார்முலாவும் பேஸாக, அதாவது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் தான். அந்த 9th ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் தான், அடிமான மாற்று விதி. இந்த ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சுக்கங்கப்பா. அப்போ லாக் எக்ஸ் பேஸ் ஏ அப்படி வந்தால் 1 போட்டு எழுதுனா போதும். அந்த எக்ஸ்ஏங்கிறது ஏஎக்ஸாக மாறிடும். ஓகேவா, இது ஈஸியாக வச்சுக்கலாம். லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு 1 லாக் ஏ பேஸ் எக்ஸ். அப்போ சுருக்கமாக அடிமான மாற்று விதி இந்த இடம் அடிக்கடி இந்த பிளேஸை வந்து பயன்படுத்திகிட்டே ஒரு சம்மெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுவேன், டக்கு 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 டக்குன்னு. ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நீ தெரியுதுக்காக நிறைய ஃபார்முலா நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட், 9வது ஃபார்முலா ஓவர். 10வது ஃபார்முலா பாருங்கப்பா, இதுவும் அடிமான மாற்று விதி தான்ப்பா. இந்த பாருங்களேன், இந்த இடத்துல பேஸ் என்ன இருக்கு, எம் இருக்கு. இந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்கு, எம் இருக்கு, மதிப்பு வேற ஒன்று. அப்போ இதை ரீட் பண்ணுறப்ப பேஸ் எம் லாக் என் இன்ட்டு பேஸ் பி லாக் எம் சீக்வல் டு பேஸ் பி லாக் என். ஓகே, வேற ஒன்றும், இதுதான் உங்களுக்கு தெளிவாக. இது வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன், இது வந்து என்ன கலர் கொடுத்துருக்கேன், ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ரெட் கலர் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ ஒரே மாதிரி நம்பர் வந்து அப்படி எழுதிடலாம், லாக் என்பி தான் அப்படி எழுதிடலாம். அதனால தான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்கேன். 11th ஃபார்முலாவும் ஒரு 2-3 சம்மு வந்து எக்ஸசைஸில் அதுக்கு தேவைப்படுது. இந்த 11th ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ 11th ஃபார்முலா பொறுத்தளவுக்கு இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஈக்கு மேலே லாக் வந்துட்டாவே மிச்சம் இருக்கிறதே ஆன்சர், மறந்துடாதீங்க. இதுவும் நம்ம சம்மு வந்து அடிக்கடி போட போகிறோம். இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதை மட்டும்தான் உனக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இது பிளாக்ல இருக்கிறதே ஆன்சராக வந்திருக்கு. இது வரைக்கும் லாக் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா எல்லாமே தனித்தனியாக பிரித்து கலர் கொடுத்தா செஞ்சுருக்கோம். இப்போ முடிவாக லாக்னா என்ன, பேஸ்னா என்ன, பவர்னா என்ன, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ அடுக்கு வடிவத்திலிருந்து எப்படி மடக்க வடிவத்துக்கு மாற்றுறது, அதாவது கன்வெர்ட் இன்டு லாக் ஃபார்ம் இன்டு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் அல்லது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் இன்டு லாக் ஃபார்ம், அது சம்மு வர்றப்ப தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏன் நேரடியாக சம்மு போகலன்னா, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு நீ போய் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் வந்து சம்மை வந்து கொடுக்காம முதல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கிடையாது, நோட்டில் நீ எழுதி வச்சாவே உனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ அடுக்கு விதிகளுடைய ஃபார்முலாஸு, லாகரிதம் ஃபார்முலாஸு தெளிவாக நோட்டில் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக வரும். லாகை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 12 சம்மு தான் வந்து எக்ஸசைஸில் இருக்குது. 2 வீடியோஸோட கூட போட்டு முடிச்சிருவேன். ஏன்னா வந்து இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு பப்ளிக்லேயே வந்து 5 மார்க் பார்ட்லேயே லாகில் தான் கேட்டிருந்தாங்க. நல்லா செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஆறுமுகம் மேக்ஸ் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள்.
ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நான் வீடியோ போட்டோன்னு உனக்கு தெரியணும்னாவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தா தான்ப்பா வரும். அதனால் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.